வணக்கம் மக்களே! நானும் கூட ஷாம் தமிழ். இன்னைக்கு நம்மோட சேனல்ல என்னத்த பத்தி பேச போறோம்ன்னு சொன்னா, மிசைல்டு மேன். யார் அந்த மிசைல் மேன்? உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷாம் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் ஒவ்வொன்றையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுடைய கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் மிக உயர்ந்த பதவி. ஆனால் வாழ்க்கை முழுவதுமே ஏழ்மையாக வாழ்ந்த மனிதன். குழந்தைகளின் கனவுகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாமனிதர். அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும், அவருடைய கனவுகள் ஒவ்வொன்றும் அசாதாரணமானவை. படிக்கும் காலத்தில் பத்திரிகை விற்று தன் மேற்படிப்பை மேற்கொண்ட அவர், ஆனால் அந்த ஏழ்மை ஒரு நாளும் அவருடைய படிப்புக்கு தடையாக இருந்ததில்லை. அவர் இந்தியாவின் மிசைல் மேன் என்று அழைக்கும் வரை, அக்னி, பிருத்திவி போன்ற முக்கிய ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற அவர், எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் அடக்குமுறை இல்லை, ஆணவம் இல்லை, மக்கள் மீது தாக்குதல் இல்லை. ஆனால் அன்பு மட்டும் அளவுக்கு அதிகமாகவே இருந்த ஒரு நபர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு வரி, கனவு என்பது தூங்கும்போது வருவது அல்ல. உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று கூறியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் இறக்கும் நாளில் கூட குழந்தைகளுக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய மரணமே ஏற்பட்டது. வாழ்ந்த கடைசி நிமிடம் வரை தேசத்திற்காகவே அர்ப்பணித்த மாமனிதர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா ஒரு மனிதர் மட்டுமல்ல. அவர் ஒரு சிந்தனை, ஒரு கனவு, ஒரு எதிர்காலத்தின் ஒளி. அவர் தலைமுறையின் எதிர்காலம், நம் தலைமுறையின் வழிகாட்டி. அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்.